வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்கு ஜிஎஸ் எப்படிலாம் படிக்கிறது, ஸோ ஸ்கூல் புக்லேருந்து எங்கே படிக்கிறது, ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியிலேருந்து எங்கேருந்து படிக்கிறது அப்படின்றத ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸில் எங்கே ஸ்கூல் புக் கவர் ஆகுதோ அதை நம்ம ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8, யூனிட் 9லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் ஜியாகிரஃபி வந்து எங்கெந்தெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ February 28 லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு, எக்ஸாம் June 9. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கு எனாஃப். உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி வெளியில் வந்து நீங்கள் படிக்கின்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்தேன் இல்லைங்களா, யூனிட் 8, யூனிட் 9 ஸ்கூல் புக்கு தாண்டியும் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு. பட் ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புத்தகத்தில் படித்தால் போதுமானது. அதுவும் 10ஆம் வகுப்பு சமூக அறிவில் இருக்கக்கூடிய அந்த புவியியல் பகுதியை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 80% ஆஃப் சிலபஸ் உங்களால் கவர் ஆகிடுது. இன்னொரு 20% தான் அங்கங்க கொஞ்சம் படிக்கணும். அது எங்கன்றதை நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுங்களா? பட் ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th ஜியாகிரஃபி ஒரு 7 லெசன்ஸ், அது மட்டும் நீங்கள் படிங்க போதுமானது. ஓகேங்களா? நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம ஸ்பிட் கொடுத்துருக்கோம், எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதான் சிலபஸ் உங்களுக்கு ஜியாகிரஃபி குரூப் 4க்கான சிலபஸ். ஸோ புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, ஸோ நீர் வளங்கள், அந்த ஆறுகள், ஓகேங்களா, ரிவர்ஸு, ஸோ மண், அப்புறமேட்டுக்கா கனிம வளங்கள், காடு, வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஸோ தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் வந்து எப்படி மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது, அதனுடைய பரவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன் பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு 10th ஜியாகிரஃபியில் உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஓகேங்களா? நம்ம எங்கெங்க அது கவர் ஆகுதுன்ற நான் பார்க்கலாம். ஸோ புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், ஓகேங்களா? ஸோ நான் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றது ஜஸ்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி, ஸோ 10th ஜியாகிரஃபி, அதாவது 10th சோசியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பார்ட்டு 1, 2, 3, 4, 5 இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி, இந்திய அளவில் புவியியல் பகுதி எப்படி இருக்குது, ஸோ கனிம வளங்கள் எப்படி இருக்குது, மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குது, காலநிலை எப்படி இருக்குது, பருவநிலை எப்படி இருக்குன்றத இந்த 5 லெசன்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு 6வது படம், 7வது படம், இது தமிழ்நாடு. ஸோ இந்த 7 லெசனுக்கு தெளிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா டாப் டு பாட்டம் ஜியாகிரஃபியில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 10th ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? முதல் படத்துல கவர் ஆகுது. ஸோ பருவமழை, மழைப்பொழிவு, ஸோ இந்த இதெல்லாம் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா ஜியாகிரஃபி 2 10th பகுதி 2வது லெசன்ல. ஸோ வானிலை, கிளைமேட் சேஞ்சு, வெதர் அண்ட் கிளைமேட்டு, ஸோ ஜியாகிரஃபி செகண்ட் லெசன். ஸோ நீர் வளங்கள், ஆறுகள், மேக்ஸிமம் இந்த ஆறுகள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ வட இந்திய ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு சொல்லிட்டு ரெண்டும் பிரிச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பாருங்க, ரிவர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். 10th ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ மண் ஒரு 8 விதமான மண்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, ஜியாகிரஃபி தேர்ட் லெசன்ஸ்ல இருக்கும். ஸோ கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், ஸோ 10th ஜியாகிரஃபி 4. இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் கனிம வளங்கள்ல. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது காடு, ஃபாரஸ்ட், அதுவே 10th ஜியாகிரஃபி செகண்ட் லெசன்ல கவர் ஆகுது. வேளாண் முறைகள், ஓகேங்களா, ஸோ தேர்ட் லெசன் ஜியாகிரஃபி. போக்குவரத்து, தகவல் சொல்லிட்டு ரொம்பவே முக்கியமான லெசனு. ஸோ சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10th ஜியாகிரஃபி 5th லெசன்ல கவர் ஆகும். போக்குவரத்து, தகவல் தொடர்பு அதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி பரவல், தமிழ்நாடு, இந்தியா ரெண்டு பிரிச்சு பாருங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி பரவல் எங்க இருக்கு அப்படின்னா 10th ஜியாகிரஃபி 5th லெசன்லேயே கொடுத்துருக்கான் 5வது படத்துல. தமிழ்நாடுடைய மக்கள் தொகை அடர்த்தி பரவல் எங்க இருக்கு அப்படின்னா 10th ஜியாகிரஃபில 7th லெசன்ல கவர் ஆகுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல், ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் எங்கேருந்து கவர் ஆகுதுன்னா 10th ஜியாகிரஃபி 6th லெசன் படிங்க. அப்புறம் 11th ஜியாகிரஃபி 8th லெசன்ல இந்த பேரிடர் பத்தி ஒரு லெசன் கொடுத்துருக்கான், அதை மட்டும் லைட்டா டைம் இருந்தால் வாட்ச் விட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு போர்ஷன் எங்கே கவர் ஆகுது, 10ஆம் வகுப்பு புயல் படம் தான். இந்த 6, 7, 8 எல்லாம் பெருசாக உங்களுக்கு கிடையாதுங்க. 10th ஜியாகிரஃபி தெளிவாக படிங்க, அது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை மேக்ஸிமம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெளியில கரண்ட் ஃபீல்டர் படிக்கணும் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் சிஓபி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட்டாக எங்கே நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் எங்கே நடந்தது, இதில் என்ன வந்து முன்னேற்பாடுகளை கொண்டு வந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். ரீசெண்டாக என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட எதனா வந்து ஆக்ட் வந்துருக்குது, இல்லை வந்து எதனா டேஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியாகிரஃபி போர்ஷன் அப்படியே கரண்ட் ஃபீல்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல் புக் இந்த லெவலில் படித்தாலும் போதுமானது குரூப் 4. ஓகேங்களா?
ஸோ அதர் சோர்சஸ் ஸ்கூல் புக்கு தாண்டி ஸோ பிவைக்யூ ஸோ ஜியாகிரஃபி புக்கு நம்ம இன்ஸ்டியூட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லான்ச் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அதையும் வாங்கி படிக்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட், வெளியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் குரூப் 4க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன், வீக்கெண்ட், ஈவினிங் பேட்ச் உங்களுக்கு கன்வீனியாக இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா புக் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் சீரிஸ் அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ஃபார் குரூப் 4க்கானது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பேட்ச் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். ஸோ இதை பற்றின என்கொயரிக்கு 8190879379 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.